ஏத்துக்கிறேன் அண்ணி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. காசு வேணும்னா பக்காவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். அண்ணி, இத நான் ஏத்துக்கிறேன் அண்ணி. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இத உங்க பேருக்கு எழுதி தரேன். எனக்கு துளசிதான் முக்கியமே தவிர இந்த சொத்து பத்தெல்லாம் இல்ல. சித்தி, இவளை கூட்டிட்டு போய் நம்ம லாயரை பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். உயிருக்கு போராடுறது உங்க பொண்ணு அண்ணி. அவ உயிருக்கே விலை பேசுறீங்களா? ஆனா அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் ஒத்துக்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அண்ணி. மறக்க மாட்டேன். இதுதான் அண்ணி. இதுதான் உங்க நல்ல மனசு. அதுக்கு பரிசா இது இருக்கட்டும். இது என்னோடது. என்கிட்டதான் இருக்கணும். சித்தி, நீ கையெழுத்த மட்டும் போடு. மத்தத லாயர் பாத்துப்பாரு. உன் பொண்ணு இருக்கிறது எந்த ஹாஸ்பிட்டல்? RM ஹாஸ்பிட்டல். அது போதும் போதும். உன் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. அத நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. சரிங்க அண்ணி. சித்தி, இவளை இப்பவே நம்ம லாயர் கிட்ட கூட்டிட்டு போங்க. டீடைல்ஸ் எல்லாம் நான் பேசிக்கிறேன். உடனே வா. ஆமா சித்தி, இன்னைக்கே நடக்கணும். அங்க கையெழுத்து, எங்க பொண்ணுக்கு ஆபரேஷன். அதான் டீல். சத்யவதி, நீ போய் போன் எடுத்துட்டு வா. இப்பவே டாக்டர் கிட்ட பேசிட்டு. இங்கேயே வச்சிருக்கேம்மா, இந்தாங்க. என்ன சித்தி, டாக்டர் கிட்ட நான் தானே பேச போறேன். நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? கிளம்புங்க. இதோ கிளம்பிட்டேன் பைரவி. வா சிவகாமி, நம்ம போலாம். அண்ணி, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. வா வா போலாம். ஹலோ, RM ஹாஸ்பிட்டலா? எஸ் மேம், சொல்லுங்க. நான் பைரவி பேசுறேன், போலீஸ் கமிஷனரோட வைஃப். சொல்லுங்க மேம். அங்க மிஸ்டர் ஷெழியன் இருக்காரா? சீஃப் டாக்டர் கேக்குறீங்களா மேம்? சீஃப் டாக்டர் தான். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறேன். ஓகே மேம், கொடுக்கிறேன் மேம். ஹலோ. டாக்டர், நான் பைரவி பேசுறேன். அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன எமர்ஜென்சி கேஸ். நம்ம ஹாஸ்பிடல்ல? ஆமா, நம்ம ஹாஸ்பிடல்ல தான். ஐசியூல துளசின்னு ஒருத்தி அட்மிட் ஆயிருக்கா. அவ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பண்ணிடுறேன். ஏதோ 5 lakhs கட்ட சொன்னீங்களா? ஆமா. நான் இப்பவே கேஷ் பே பண்ணிடுறேன். நீங்க கொஞ்சம் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே டாக்டர், தேங்க் யூ வெரி மச். ஆல் ரைட். என்ன மனுஷங்களோ என்னமோ, சொந்த பந்தத்துக்கெல்லாம் ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. காசு பணத்தை தானே பெருசா மதிக்கிறாங்க. ஒரு கஷ்டம்னு வந்தா சொந்த பந்தங்கள்லாம் உதவுறாங்களான்னு பாத்தியா? ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு 1008 கேள்வி கேக்குறாங்க.
சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காகலாம் பேசாதீங்க. எங்க அம்மா பாவம்னு பார்த்து பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? இவங்க ஆவாதவங்கன்னு தெரிஞ்சும் இவங்களுக்கு உதவி பண்றது யாரு? எங்க அம்மா தானே. உன் அம்மா என்ன சும்மாவா கொடுத்தாங்க? தோ இதை ஈடா வச்சுக்கிட்டு இல்ல அவங்க பணம் கொடுத்தாங்க. செஞ்ச உதவியை தப்பா பேசாதீங்க. இதே டாக்குமெண்ட் வச்சுட்டு நான் எங்கெல்லாமோ அலைஞ்சேன். ஒத்த பைசா வாங்க முடியல. எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. ஆனா என்னோட அண்ணிதான் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த நல்ல மனசு தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க அத்தை. பைரவி நல்லவதான். ஆனா வேணா அத்தை. எனக்கு என் பொண்ணை காப்பாத்தணும். என் மனசு முழுக்க அது மட்டும்தான் இருக்கு. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கா? இல்ல, இப்ப நம்ம முதல்ல போக வேண்டியது வக்கீல் ஆபீஸ் தான். வக்கீல் ஆபீஸ் தான். கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. ஸ்வேதா, ஆண்டி எங்க இருக்கீங்க? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேமா. இப்ப வந்துடுறேன். ஆபரேஷன் பண்றாங்கல்ல? ஆமா ஆண்டி, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்வேதா? ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க ஆண்டி. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவ குணமாயிட்டா போதுமா. நான் இப்பவே வந்துடுறேன். நீ அங்கே இருன்னு. ஆண்டி கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா. சொல்லுங்க லாயர் சார். நீங்க சொன்னபடியே நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மேடம். லீகலா எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு டாக்குமெண்ட் பக்காவா இருக்கணும். ஓகே மேடம். அதை ரெடி பண்ணிட்டு சிவகாமி கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. ஓகே மேடம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். லாயர் சார், அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? அவங்க சொன்னபடியே பத்திரம் எல்லாம் எழுதிட்டீங்கல்ல? எல்லாமே பக்காவா இருக்குமா? இது சொத்து பத்திரம் சரியாக்கான்னு பாத்துங்க. லாயர் சார், சொத்தெல்லாம் இவங்க பேர்ல தான் இருக்கு. அத மாத்தி தர சம்மதமானு உங்க வாயால நீங்களே கேட்டுருங்க. என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அண்ணி பேர்ல எழுதி கொடுக்க நான் பரிபூர்ணமா சம்மதிக்கிறேன். நல்லதுமா. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. வணக்கம் மேடம்.
துளசியோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேடம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும். நீங்க இனிமே பயப்பட தேவையில்லை. இதுல 5 lakhs இருக்கு. துளசி அக்கவுண்ட்ல பே ஓகே பண்ணிடுங்க. மேடம். மேடம் இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இது அவங்க கிட்ட கொடு. அண்ணி, நீங்க உங்க பொண்ணுக்காகத்தான் உதவி பண்றீங்கன்னு தெரியாமலேயே உதவி பண்றீங்க. அன்னைக்கு உங்க பொண்ணுக்காகத்தான் போராடி சொத்தை வாங்கினேன். இன்னைக்கும் உங்க பொண்ணுக்காகத்தான் உங்க பேருக்கு இதை விட்டு கொடுக்குறேன். இந்த உண்மையை ஒரு நாள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு இந்த சிவகாமியை பத்தி புரிஞ்சுப்பீங்க அண்ணி. மேடம், இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல மட்டும் சைன் பண்ணுங்க. யூசுவலா இதுல பேரண்ட்ஸ் தானே சைன் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ் யார் வேணா சைன் பண்ணலாம். இது ஒரு சேஃப்டிக்காக தான் வாங்குறோம். நீங்க தானே மேடம் பணம் கட்டினீங்க. நீங்களே சைன் பண்ணுங்க. இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. சிவகாமி, குழந்தைய வாங்கிக்க. சொன்ன கேளு, வாங்கிக்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? சைன் பண்ணுங்க. சிவகாமி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லாமலா இருக்கும். சொத்து கையை விட்டு போச்சுன்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். சத்யவதி, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. இந்த சொத்து பத்தெல்லாம் துளசியோட கால் தூசிக்கு சமம். சொத்து போச்சுன்னு யார் வருத்தப்பட்டாங்க?
எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம். அவளை விட இந்த சொத்தெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. அடேங்கப்பா, 100ல ஒரு வார்த்தை. சொத்து மேல ஆசை இல்லனா அன்னைக்கு எதுக்கு சண்டை போட்டு எழுதி வாங்குனீங்களா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்காக இல்ல, என் பொண்ணுக்காகத்தான். எனக்கு அவதான் எல்லாமே. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் எதை செஞ்சாலும் என்ன யோசிச்சாலும் அது துளசிக்காகத்தான் அந்த கடவுளுக்கு தெரியும், என் பொண்ணுக்கும் தெரியும். அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரி விடு சிவகாமி, எதுக்கு இந்த பேச்ச வளர்க்குற? நான் வரேன் சார். வாங்கம்மா. ரொம்ப நன்றி சார். சார், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சதுமா. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். அப்போ நாங்களும் கிளம்புறோம். ஓகேம்மா, வாங்க. அம்மா, அவங்க போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. பைரவி. சித்தி, அங்க என்னாச்சு? நீ சொன்னபடியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதோ எல்லா சொத்தையும் உன் பேருக்கு மாத்தியாச்சு. கைவிட்டு போனது திரும்பவும் கிடைச்சிருக்கு. இனிமே இது என்னோடது. யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நானும் சொன்ன சொல்ல காப்பாத்தி பணத்தையும் கட்டிட்டேன். இந்த அது மட்டும் இல்ல, அதோட கையெழுத்தும் போட்டுட்டேன். அவ உங்க பொண்ணு அண்ணி, நீங்க தான் கையெழுத்து போடணும். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என் உயிரை எனக்கு காப்பாத்தி கொடுத்துட்டீங்க அண்ணி. சிவகாமி, எந்திரி. என்னது இது? ஹாஸ்பிட்டல் போய் கால் எல்லாம் விழுந்துட்டு பேசாம இரு. மேடம், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அப்சர்வேஷன் முடிஞ்ச உடனே வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அப்புறம் போய் பாருங்க. டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அம்மா, இது சிவகாமியோட போன் தாம்மா. ஆடிட்டர் ஆபீஸ்லயே மறந்துட்டு வந்துட்டாங்க. துளசியோட அப்பா தான். இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல.